பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரை கனம் பண்ணுதல் ஆசீர்வாத கதவுகளை திறந்து விடுதலாகும். ஆதார வசனம் 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஒரு சிறிய ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தாவே, எதிலெல்லாம் கனம் பண்ணுவதில் உங்களை மகிமைப்படுத்துவதில் சற்று தவறிவிட்டார்களோ இன்று அவர்களை உணர்த்தி சேர்த்து கொள்வீராக. அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுத்து நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய மக்களை யாவரையும் கர்த்தர் கனம் பண்ண, ஹானர் பண்ண விரும்புகிறார். நிறைவாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். யோவான் 10:10 வாசியுங்கள். நான் அவைகளுக்கு, அதாவது தம்மை நம்புகிறவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். ஜீவன் கொடுப்பதென்றால் வாழ்வு, சாதாரண வாழ்வல்ல, வளமான வாழ்வு, செழிப்பான வாழ்வு, நோயற்ற வாழ்வு. அது பரிபூரணப்பட வேண்டும். ஆதியிலிருந்தும் அந்த வரை அதற்காகத்தான் வந்தார். பரிபூர்ண சமாதான, வளமான, செழிப்பான வாழ்வை கொடுக்கத்தான் வந்தார். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். இந்த வளமான வாழ்வை பெற்று எப்படி வாழ்வது, எப்படி தன்னோடு இணைந்திருப்பது என்பதை எழுதியே கையில் கொடுத்து விட்டார். எனக்கு தெரியாது நாம் சொல்ல முடியாது, தட்ட முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சத்தியத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க யோசிக்கிறோம், தடுமாறுகிறோம், நுனிப்பில் மொய்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் பிடிக்குது நமக்கு. அவரது வார்த்தை தான் சத்தியம். இந்த சத்தியம்தான் நம்மை நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, சண்டையிலிருந்து விடுதலையாக்கும். இந்த சத்திய வேதத்தில் வீட்டில் வைத்திருப்பதாலோ, வசனத்தை ஸ்டிக்கராக வாகனங்களை போடுவதாலோ, வீட்டில் எல்லா பக்கத்திலும் அவருடைய வாக்குகளை தொங்க விட்டிருப்பதாலோ நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, ஆசீர்வதிக்கப்படுவது இல்லை. இந்த அற்புத மருந்தை எல்லா இடத்தில் வைத்துவிட்டால் வியாதி சுகமாகாது. அதை எடுத்து உட்கொள்ள வேண்டும். அப்படித்தான் அவரது வார்த்தையின்படி வாழ நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும், வாழ வேண்டும். அதை வாழ்வதற்கு அவருடைய எல்லா கிருபையும் போதுமானது. எப்படி வாழ்வது, முடியாதே என்று ஒரு விஷயம் கூட நினைக்காதீர்கள். இப்படி வாழ்ந்தவர்கள் வரலாறு படைத்தார்கள், வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள், நல்ல சாட்சியாக இருந்து மரித்தார்கள், வேதத்தில் இடம் பெற்றார்கள். ஆண்டவர் சகலத்தையும் அறிவார். அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும் என்பது நாம் அறியோம். அவர் நம்முடைய ஆதியையும் அந்தத்தையும் அறிந்தவர். என்னை அதிகாலையில் தேடு, கண்டடைவாய் என்றார். நீதிமொழிகள் 8:17. நாம் இதற்கு நேரம் இல்லை என்கிறோம், அசால்ட்டாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த சாக்கு போக்கை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. மத்தேயு 6:33. எல்லாருக்கும் மனப்பாடமாக அந்த வசனம் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. வசனம் அத்துபடி. இதன்படி நடப்பதுதான் நாம் அவரை கனப்படுத்துதலாகும். வசனத்தை மனப்பாடம் வைத்து இருதயத்தில் வைத்திருப்பதால் ஆசீர்வாதம் வந்து விடாது. அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். முதன்மையான நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். இது அவரை கனப்படுத்துவதாகும். நீதிமொழிகள் 3:9-10 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது, எப்பொழுது நாம் கனம் பண்ணும் பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நாமோ களஞ்சியத்தை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என்று கெஞ்சி கொண்டிருக்கிறோம். நமக்கு உரிமை உண்டு கேட்பதற்கு. அவரும் நிரப்ப ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் நமது களஞ்சியத்தை நிரப்ப முடியாதபடி தடுப்பது என்ன? எதுவும் தடுக்க முடியாது. நாம் தான் நம்முடைய அசால்ட்டுத்தனமான போக்கு. ஒரு பெரிய ஆஃபீஸர், அந்தஸ்தில் இருப்பவர், உயர்ந்த இருப்பவர் சொல்லுவார் என்றால் நாம் அப்படியே செய்கிறோம், கீழ்ப்படுகிறோம், பின் ஏமாந்தும் போகிறோம். ஆபிரகாம் கர்த்தரை கனம் பண்ணினான், உயர்வான வாழ்வு அடைந்தான். ஆதியாகமம் 24:35 சொல்லுகிறது: கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானை போல இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த வாக்கு ஆபிரகாமின் ஊழியக்காரன் ஈசாக்கிற்கு பெண் எடுக்க போன இடத்தில் சொன்னதை ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறான். புறப்படு என்றால் வெறும் கையோடு மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்பட்டு வந்தவன் அல்லவா? எப்படி ஆபிரகாம் கர்த்தரை கனம் பண்ணினான்? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், கர்த்தரையே நம்பினான், போகும் இடமெல்லாம் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். இப்படி ஆபிரகாம் சகலத்திலே கர்த்தரையும் பண்ணினார், கனம் பண்ணினான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அதற்கு சந்தேகமே இல்லை. யோபு சகலத்தையும் இழந்தான், ஒன்றுமே இல்லை, ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆகிலும் தன்னுடைய உத்தமத்தை, அதாவது கர்த்தரை தேடுவதிலே, அவரை பற்றிய அறிக்கையிலே, ஒரு நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே அவன் உறுதியாய் நின்றான்.
உறுதியாய் நின்றான். அதை விடவே இல்லை. நான் சோதித்தவன் பொன்னாக விளங்குவேன் என்றான். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்றான். அதன்படியே நடந்ததே. அவன் அறிக்கையிட்டான். கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. இங்கே ஒரு இடத்துல கூட கர்த்தரை மறுதளிக்கவில்லை. இப்படி கர்த்தரை கணம் பண்ணினான். இரட்டத்தனையாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். இப்படி வேதத்தில் இருக்கிற சாட்சியில் நினைத்து பாருங்கள், எப்படியெல்லாம் கர்த்தரை கணம் பண்ணினார்கள் என்று. கட்டாயம் கணம் பண்ண வேண்டும். அவர் கணத்துக்கு உரியவர், மகிமைக்கு உரியவர். நாம் கணம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் அவர் கணத்துக்கு உரியவர் தான், மகிமைக்கு உரியவர் தான். நாம் கணம் பண்ணினால் நாம் ஆசீர்வாதம் அடையலாம். நமக்காகத்தான், நம்முடைய சொந்தத்திற்காகத்தான். நீங்களோ கொஞ்சம் ஆசீர்வதித்தால் போதும் என்று நினைக்கிறீர்கள். கொஞ்சம் டவுன் பேமெண்ட் கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறீர்கள். ஆண்டவரோ ஃபுல் பேமெண்ட் கொடுக்க ஆவலுள்ளவராக இருக்கிறார். எதையும் அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவரை தேடுவதில் முழுமனதோடு செய்து கணம் பண்ணுங்கள். வேதம் வாசிப்பது, சபைக்கு தவறாமல் செய்வது, வார்த்தைக்கு செவி கொடுப்பது, இதையெல்லாம் கணப்படுவதாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய விரும்புகிறேன் அப்பா, பலன் தாரும் என்று கேட்பீர்கள் என்றால் கிருபையால் நிரப்புவார். சின்ன சின்ன விஷயங்களில் கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். இது கர்த்தரை கனப்படுத்துதலாகும். வருமானம், சம்பளம், இதில் முதல் பங்கை கர்த்தருக்கு எடுத்து வையுங்கள். இதை கர்த்தரை கனப்படுதலாகும். பயப்படுங்கள். தெய்வ பயம் இருதயத்தில் வேண்டும். ஐயோ அது கர்த்தருக்கு பிடிக்காது என்று சொல்லிக்கொண்டே செய்யக்கூடாது. அந்த இடத்தை நகர்ந்து விட வேண்டும், விலகி விட வேண்டும். அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடாது. இது கர்த்தரை கனப்படுவதாகும். வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஒரு பயம் இருக்க வேண்டும். இதை கர்த்தரை கனப்படுத்துவதாகும். இப்படி ஒரு விஷயத்தை, சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கர்த்தரை கனப்படுங்கள். ஆசீர்வாதத்தின் மேலேயே இருக்கும் கண்களை எடுத்து அவரை கனம் பண்ணுவதிலேயே குறியாக இருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவதிலேயே குறியாக இருப்பார். நம்மை நாமே கர்த்தருக்குள் ஒழுங்குபடுத்திக் கொள்வதே அவரை கனப்படுத்துதலாகும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்துவே நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். உணர்ந்து கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம். இன்றிலிருந்து தகப்பனே, உம்மை எல்லாவற்றிலும் கனப்படுத்துவோம். நீர் கனத்திற்கும் மகிமைக்கு உரியவர். உம்மிடமிருந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று உம்முடைய சொந்த பிள்ளைகள் என்பதை உலகிற்கு காட்டுவோம். இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.